ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். ஒரு மோதிரம், இரு கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாயில். பாகம் 2, அத்தியாயம் 2. ஊடாவின் அழகு மலர். துரத்தப்பட்ட மார்மோன்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் பட்டியலிட்டு கடைசியாக அவர்கள் எப்படி தங்கள் இறுதி இடத்தை அடைந்தார்கள் என்பதை விளக்கி சொல்ல இது சரியான இடமல்ல. மிசிசிப்பி ஆற்றின் கரையிலிருந்து ராக்கி மலைத்தொடரின் மேற்கு சரிவு வரை வரலாறு காணாத அளவுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டி வந்தது. காட்டு மிராண்டி மனிதன், காட்டு விலங்குகள், பசி, தாகம், அயர்ச்சி, நோய் என்று இயற்கை அவர்கள் முன் வைத்த அனைத்தையும் ஆங்கிலோ ஜாக்சன் மக்களுக்கே இயல்பான விடாமுயற்சியுடன் அவர்கள் எதிர்கொண்டனர். ஆனாலும் நீண்ட பயணமும் அதன்போது அவர்கள் எதிர்கொண்ட திகிலூட்டும் நிகழ்வுகளும் மிகுந்த தைரியசாலியையும் கூட நடுங்க வைத்திருந்தது. எனவே விரிந்த ஊடா பள்ளத்தாக்கு கதிரவன் ஒளியில் மூழ்கியிருப்பதை பார்த்தவுடன் அவர்களது தலைவர் வாயிலிருந்து இதுதான் கடவுள் சுட்டியிருந்த பூமி என்பதையும் இனி இங்குதான் அவர்கள் எப்பொழுதும் வசிக்கப் போகிறார்கள் என்பதையும் கேட்டவுடன் அவர்கள் ஒவ்வொருவரும் முழந்தாளிட்டு கடவுளுக்கு ஆத்மார்த்தமான நன்றி சொல்லாமல் இல்லை. குறிப்பு: ஊடா என்பது அமெரிக்காவிலுள்ள ஒரு மாநிலம். 1847 மார்மோன்கள் இங்கே குடியேறினார்கள். யாங் விரைவிலேதான் ஒரு வலுவான தலைவர் மட்டுமல்ல, சிறந்த நிர்வாகியும் கூட என்று நிரூபித்தார். வரைபடங்கள் வரையப்பட்டு இதுதான் எதிர்கால நகரம் என்று நிர்மாணிக்கப்பட்டது. சுற்றியுள்ள பண்ணை நிலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனின் தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டது. வியாபாரிகள் வியாபாரம் செய்யவும், கைவினையாளர்கள் பொருட்களை உருவாக்கவும் பணிக்கப்பட்டனர். நகரில் தெருக்களும் பகுதிகளும் மந்திரம் போட்டது போல் உருவாயின. கிராமப்புறத்தில் சதுப்பு நிலங்கள் வடிக்கப்பட்டு, வரப்புகள் உயர்த்தப்பட்டு, தரைகள் சமப்படுத்தப்பட்டு, பயிர்கள் நடப்பட்டன. அடுத்த கோடை காலத்தில் கிராமங்கள் முழுவதும் தங்க நிற கோதுமையால் நிறைந்திருந்தது. அந்த புதுமையான குடியிருப்பில் அனைத்தும் வளம் நிரம்பியதாக இருந்தது. அனைத்துக்கும் மேலாக அந்த மாபெரும் நகரின் மத்தியில் அவர்கள் எழுப்பி வந்த கோயில் தினமும் பெரிதாகவும் உயரமாகவும் ஆகிக்கொண்டே வந்தது. தங்களை பலவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் காத்த கடவுளுக்கு அந்த குடியேறிகள் கட்டி வந்த கோயில் அது. விடியற்காலை தொடங்கி மாலை வெளிச்சம் மங்கும் வரையில் சுத்தியல்கள் அடிப்பது நிறுத்தப்படவில்லை. ரம்பங்கள் மரங்களை வெட்டுவதும் நிறுத்தப்படவில்லை. ஜான் ஃபெரியர் அந்த சிறுமியை தன் மகளாக தத்தெடுத்து கொண்டார். அவர்கள் இருவரும் மார்மோன்களுடன் கடைசி வரை வந்தனர். சிறுமி லூசி ஃபெரியர் பெரியவர் ஸ்டாங்கர்சனின் வண்டியில் அவரது 3 மனைவிகளுடனும் அவரது 12 வயது நிரம்பிய முரட்டு மகனுடனும் சந்தோஷமாக பொழுதை கழித்தாள். தன் தாயின் மரணத்தை இளமைக்கே உரிய வலிமையோடு தாங்கிக் கொண்ட அந்த சிறுமி அங்குள்ள பெண்களின் பாசத்துக்கு உரியவளானாள். துணி மூடிய வண்டியே வீடாக இருந்த தன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாள். இதற்கிடையே ஃபெரியர் தன் துயரங்களிலிருந்து விடுபட்டு ஓர் உபயோகமுள்ள வழிகாட்டியாகவும் சோர்வே அடையாத வேட்டைக்காரனாகவும் நடந்து கொண்டார். அவரது புதிய தோழர்களிடம் விரைவாக மதிப்புமிக்க ஓர் இடத்தை அவர் பெற்றார். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் பயணத்தை முடித்தபோது எங்கேயும் 4 முக்கிய பெரியவர்களான ஸ்டாங்கர்சன், கெம்பால், ஜான்ஸ்டன், ட்ரேப்பர் ஆகியோரையும் தவிர்த்து மற்ற அனைவரையும் விட அதிகமானதும் வளமானதுமான நிலத்தை ஃபெரியருக்கு தர அனைவரும் ஏகமனதாக ஒப்புக்கொண்டனர். தனக்கு கிடைத்த பண்ணை நிலத்தில் ஜான் ஃபெரியர் பெரியதொரு மர வீட்டை கட்டினார். அடுத்த சில ஆண்டுகளில் அந்த வீடு மேலும் பெரிதுபடுத்தப்பட்டு விஸ்தாரமான பங்களாவாக ஆனது.
அவர் செயல்திறன் கொண்டவராகவும் செய்யும் செயலில் தீவிரமானவராகவும் தனது கைவேலைப்பாடுகளில் திறன்மிக்கவராகவும் இருந்தார். காலையும் மாலையும் தனது நிலங்களை உழுவதிலும் முன்னேற்றங்களை செய்வதிலும் இடைவிடாது உழைக்க அவருடைய வலிமையான உடல் உதவியது. இதனால் அவரது பண்ணையும் அவரது பிற உடைமைகளும் கொழிக்கத் தொடங்கின. 3 ஆண்டுகளில் அவர் தன் அக்கம்பக்கத்தாரை விட வளமானவராக ஆனார். 6 ஆண்டுகளில் கையில் பணம் விளையாட ஆரம்பித்தது. 9 ஆண்டுகளில் பெரும் செல்வந்தரானார். 12 ஆண்டுகளில் சால்ட் லேக் நகரில் அவருடன் ஒப்பிடவோ அல்லது அவரை விட பணக்காரராகவோ 6-7 பேர் இருந்தால் அதுவே பெரிது. மாபெரும் கடற்கரையிலிருந்து தொலைவில் இருக்கும் வசாட்ச் மலைத்தொடர்பில் ஜான் ஃபெரியரின் அளவுக்கு வெளியே தெரிந்த பெயர் வேறு ஏதும் இல்லை என்றானது. ஒரே ஒரு விஷயத்தில்தான் அவருடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர் மீது ஆதங்கம் இருந்தது. அவர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். விவாதங்களும் வற்புறுத்தல்களும் வெற்றி பெறவில்லை. அவர் அதற்கு காரணம் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் தன் நிலையில் உறுதியாக இருந்தார். புதிதாக ஏற்றுக்கொண்ட மதத்தின் மீது அவர் அக்கறை இல்லாதவராக உள்ளார் என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டினர். வேறு சிலர் அவரை ஒரு பேராசைக்காரர் என்றும் பணம் செலவழிக்காமல் இருக்கவே இப்படி இருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினர். மற்றவர்கள் அவருக்கு சிறு வயதில் காதல் இருந்தது என்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் கரையில் அவரது காதலி மனம் நொந்து செத்துவிட்டாள் என்றும் சொன்னார்கள். எது எப்படியோ ஃபெரியர் மனம் செய்து கொள்ளாமலேயே இருந்தார். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களிலும் அந்த இளம் குடியிருப்பின் நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஆசாரமானவர் என்றும் நியாயமானவர் என்றும் பெயர் எடுத்தார். லூசி ஃபெரியர் அந்த மரவீட்டில் வளர்ந்து தன் சுவீகர தந்தைக்கு எல்லா வேலைகளிலும் உதவியாக இருந்தாள். மலையிலிருந்து வீசும் காற்றும் பைன் மரங்களிலிருந்து வீசும் வாசனையும் தாயாக அவளை வளர்த்தெடுத்தன. ஆண்டுகள் செல்ல செல்ல அவள் வலுவாகவும் உயரமாகவும் வளர்ந்தாள். அவளது கன்னங்கள் சிவந்து நடையில் துள்ளல் வந்தது. மேற்கு அமெரிக்காவுக்கே உரித்தான வகையில் எளிதாகவும் நளினமாகவும் கோதுமை வயல்களுக்கு இடையே அவள் நடந்து செல்வதையும் தந்தையின் குதிரையில் ஏறி செல்வதையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மெய்மறந்து பார்த்தனர். அவள் தந்தை அந்த பகுதியிலேயே பணக்காரனான அதே ஆண்டில் அவளும் பசிபிக் பகுதியிலேயே பேரழகியாக ஆனாள். தன் மகள் சிறுமி என்ற நிலையிலிருந்து பேரழகு பெண்ணாகிவிட்டாள் என்பதை அவளது தந்தை உணரவே இல்லை. தந்தைகள் எப்போதுமே இவற்றை உணர்வதில்லை. அந்த மாய மாற்றம் மிக மிக நுணுக்கமானது, மிக மிக மெதுவாக நடப்பது. நாட்களை கணக்கிட்டு இதை உணர முடியாது. திடீரென ஒரு நாள் அவளது குரலில் ஏற்படும் மாற்றம், பிறர் அவளது கையை தொடும்போது அவளது இதயத்தில் ஏற்படும் படபடப்பு ஆகியவற்றை கொண்டே கொஞ்சம் பெருமையுடனும் கொஞ்சம் பயத்துடனும் தனக்குள்ளாக ஒரு பேர் இயற்கை விழித்து கொண்டுள்ளது என்பதை அவள் உணர்வாள். அதுவரையில் அவளால் கூட எந்த மாற்றத்தையும் உணர முடியாது. புது வாழ்வை தரும் அந்த நாளை, அந்த கணத்தை, அந்த உணர்வை விழிக்க வைத்த அந்த ஒரு நிகழ்வை தன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் யாராலும் மறக்கவே முடியாது. லூசி ஃபெரியரின் வாழ்க்கையில் அந்த நிகழ்வு மிகவும் தீவிரமாக இருந்தது. அது அவளது விதியையும் கூடவே வேறு பலரின் விதிகளையும் தீர்மானித்தது. அது ஒரு இளம் சூடான ஜூன் காலை. மார்மோன்கள் தங்கள் சின்னமாக ஆக்கிக்கொண்ட தேன்கூட்டை போல மிகவும் சுறுசுறுப்பாக தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். வயல்களிலும் தெருக்களிலும் மனித உழைப்பு ரிங்காரமிட்டது. நெடுஞ்சாலைகளில் பொதிகளை சுமந்துள்ள கோவேறு கழுதைகள் மேற்கு நோக்கி சென்றன. கலிபோர்னியாவில் தங்கம் கிடைக்கிறது என்ற செய்தி ஜுரம் போல பரவிய நேரம் அது. கலிபோர்னியா செல்லும் வழி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நகரமாக இருந்தது. மேய்ச்சல் நிலத்திலிருந்து வரும் ஆடுகளும் மாடுகளும், ரயிலில் வரும் சோர்வடைந்த குடியேறிகளும்
முடிவே இல்லாத பயணத்தால் களைப்படைந்த மனிதர்களும் குதிரைகளும் அந்த நகரத்துக்கு வந்தபடி இருந்தனர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் லூசி பெரியர் தனது சிவந்த முடி காற்றில் பறக்க, வேலையின் காரணமாக முகம் சிவக்க, குதிரையில் குதித்தபடி சென்று கொண்டிருந்தாள். அவள் தந்தை நகரில் ஒரு சிறிய வேலைக்காக அவளை அனுப்பியிருந்தார். அவள் எப்பொழுதும் செய்வதைப் போல அந்த வேலையை மட்டுமே நினைத்தபடி, அதை எப்படி செய்து முடிப்பது என்று யோசித்தபடி படு வேகமாக படு தைரியமாக சென்று கொண்டிருந்தாள். களைப்படைந்த பயணிகள் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பொதுவாகவே உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத சிவப்பிந்திய பழங்குடியினர் கூட வெளுத்த முகக்கண்ணியின் அழகைக் கண்டு அதிசயித்தனர். நகரின் வெளிப்பகுதியை அடைந்ததும் தெருவை அடைந்தபடி பெரும் மாட்டுக் கூட்டமும் அவற்றை ஓட்டியபடி அரை டஜன் ஆட்களும் வந்து கொண்டிருந்தனர். பொறுமையின்மை காரணமாக இடையே உள்ள சிறு இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக சென்றுவிடலாம் என்று தன் குதிரையை அதில் செலுத்தினாள். அவள் உள்ளே நுழைந்ததுமே முரட்டு கண்களும் பெரும் கொம்புகளும் கொண்ட மாடுகள் அவளை முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டன. மாடுகளுடன் பழகிய காரணத்தால் அவள் பயப்படவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குதிரையை இடைவேளிகளை நோக்கி செலுத்தினாள். துரதிர்ஷ்டவசமாக ஒரு மாட்டின் கொம்பு அவளது குதிரையின் விலாவில் ஆழமாக குத்திவிட்டது. இதனால் குதிரை திகிலடைந்தது. மிக தேர்ச்சி பெற்ற குதிரை ஓட்டுபவரை கூட கீழே தள்ளிவிடும் தோரணையில்தான் தன் முன்னங்கால்களை உயர்த்தி கடும் கோபத்துடன் எகிரி எகிரி குதிக்க ஆரம்பித்தது. அது மிகவும் ஆபத்தான தருணம். குதிரை ஒவ்வொரு முறையும் குதிக்கும் போதும் மாட்டு கொம்புகளால் மேலும் குத்தப்பட்டது. இதனால் மேலும் மேலும் மிரட்சி அடைந்து புதிதாக குதித்தது. கடிவாளத்தை விடாமல் பிடித்தபடி அவள் உட்கார்ந்திருந்தாள். அதை மட்டும்தான் அவளால் செய்ய முடிந்தது. கடிவாளத்தை விட்டால் கீழே விழுந்து பயந்திருந்த அந்த மிருகங்களின் குளம்புகளில் மாட்டி கோரமாக இறப்பதை தவிர வேறு வழியில்லை. இது போன்ற திடீர் ஆபத்துக்களை எதிர்பார்க்காத அவளுக்கு தலை சுற்று, கடிவாள பிடி நழுவ ஆரம்பித்தது. திண்டாடும் மாடுகளின் குளம்படியால் உருவான புழுதி அவளது சுவாசத்தை பாதித்தது. நம்பிக்கை இழந்த அவள் தன் முயற்சியை கைவிட்டிருப்பாள். ஆனால் அவளது முழங்கைக்கு அருகில் ஒரு கனிவான குரல் கேட்டது. அதே நேரம் வலுவான பழுப்பு கைகள் பயந்திருந்த குதிரையின் கழுத்துப்பட்டியை பிடித்து மாட்டுக்கூட்டத்திடையே செலுத்தி அவளை வெளியே கொண்டு வந்தது. உங்களுக்கு காயம் ஒன்றும் ஏற்படவில்லையே என்று கேட்டது அவளை காப்பாற்றிய குரல். அவள் அவனது சிவந்த தீவிரமான முகத்தை பார்த்து சிரித்தாள். எனக்கு ஒரே பயமாக உள்ளது என்றாள் வெகுளியாக. மாடுகளுக்கு இடையே வசித்து வரும் நான் மாடுகளை கண்டேன் நடுங்குவேன் என்று யார்தான் நினைத்திருக்க முடியும்? நல்ல வேளை குதிரையிலிருந்து கீழே விழாமல் இருந்தீர்கள் என்று அவன் அக்கறையுடன் சொன்னான். அந்த வலுவான இளைஞன் நல்ல உயரமாக இருந்தான். சக்தி மிக்க குதிரையில் உட்கார்ந்திருந்தான். வேட்டைக்காரனின் முரட்டு உடை, தோளில் ஒரு நீண்ட துப்பாக்கி. நீங்கள் ஜான் ஃபெரியரின் மகள் என்று நினைக்கிறேன். அவரது வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே வருவதை பார்த்தேன். அவரை மீண்டும் பார்க்கும்போது ஜெயின் லூயிஸியின் ஜெஃபர்சன் ஹோப்பை அவருக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேளுங்கள். அவர் அதே ஃபெரியர் என்றால் அவரும் என் தந்தையும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் என்றான். நீங்களே ஏன் வீட்டுக்கு வந்து அவரிடம் கேட்கக்கூடாது என்றாள் அவள் வெட்கத்துடன். இளைஞன் இந்த யோசனையை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவனது கருத்த கண்கள் சந்தோஷத்தால் மின்னின. நிச்சயமாக. ஆனால் நாங்கள் கடந்த 2 மாதங்களாக மலைகளில் இருக்கிறோம். இன்னும் வேட்டையை முடிக்கவில்லை. எனவே பிறரது வீடுகளுக்கு வரும் கண்ணியமான உடையில் இல்லை. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே அவர் எங்களை வரவேற்க வேண்டும். உங்களுக்கு பெருமளவு நன்றி சொல்ல அவர் கடமைப்பட்டுள்ளார். நானும் தான். அவர் என் மீது மிகுந்த பிரியமுள்ளவர். அந்த மாடுகள் என்னை மிதித்து கொண்டிருந்தால் அவரால் அதை தாங்கியிருக்க முடியாது என்றாள் அவள். என்னாலும் கூடந்தான் என்றான் அவன். உங்களாலுமா? ஏன்?
உங்களுக்கு எங்களை யார் என்று கூட தெரியாதே. இதை கேட்டதும் அந்த வேடனின் முகம் தொங்கிப் போனது. லூசி குபுக்கென்று சிரித்து விட்டாள். ச்சே, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. இப்பொழுதுதான் நீங்கள் நண்பராகி விட்டீர்களே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்க வேண்டும். இப்பொழுது நான் போக வேண்டும். இல்லாவிட்டால் நாளை அப்பா எனக்கு எந்த வேலையுமே தரமாட்டார். சென்று வருகிறேன். தனது தலை மீதிருந்த பெரிய ஓலை தொப்பியை உயர்த்தி அவளது கரத்தை பற்றி குனிந்தவாறு, சென்று வாருங்கள் என்றான் அவன். அவள் தனது குதிரையை திருப்பி தனது சாட்டையால் ஒரு அடி அடித்து விரிந்த சாலைகளின் நடுவே புழுதியின் ஊடாக அம்பு போல் சென்று மறைந்தாள். வாய் மூடிய சோர்ந்து போன தோழர்களுடன் ஜெஃபர்சன் ஹோப் குதிரையை செலுத்த ஆரம்பித்தான். அவனும் அவனது தோழர்களும் நெவாடா மலைத்தொடரில் வெள்ளி கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தனர். சால்ட் லேக் நகருக்கு வந்து அங்கு கொஞ்சம் பணம் கிடைத்தால் அதை கொண்டு அவர்கள் சேகரித்திருந்த தாதுவிலிருந்து வெள்ளி கிடைக்கிறதா என்று பார்க்க முனைந்தனர். அவனும் இதிலேயே மனதை உழப்பிக் கொண்டிருந்தான். ஆனால் திடீரென நேர்ந்த அந்த நிகழ்வு அவனை வேறு பாதைக்கு அழைத்துச் சென்றது. சியாராவின் காற்றைப் போல வெளிப்படையாகவும் முழுமையாகவும் இருந்த அந்த பெண்ணின் உருவம் அவனது எரிமலை போன்ற அடக்கமாட்டாத இதயத்தின் அடிவாரத்தை கிளறிவிட்டது. அவள் அவனது பார்வையிலிருந்து மறைந்த பிறகு அவனது வாழ்க்கையில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தான். இனி வெள்ளியை தேடுவதோ அல்லது வேறெந்த கேள்வியோ அவனுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் கிடையாது. அவன் மனதில் உதித்த காதல் ஒரு இளைஞனின் மனதில் திடீரென தோன்றி மாறக்கூடிய ஆர்வம் அல்ல. இறுகிய உறுதியையும் கடுமையான கோபத்தையும் கொண்ட ஒரு மனிதனின் வலுவான காட்டுத்தனமான காதல். எடுத்த எதிலும் வெற்றி காண்பது அவனுக்கு பழகி போயிருந்தது. உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் பெறக்கூடிய எதிலும் தோல்வி அடையக்கூடாது என்று தன் மனதுக்குள்ளாக அவன் உறுதி பூண்டான். அன்று இரவு அவன் ஜான் ஃபெரியரின் வீட்டுக்கு வந்தான். பிறகு மேலும் பல நாட்களும் தொடர்ந்து வந்தான். அவனது முகம் அந்த பண்ணை வீட்டில் அனைவருக்கும் தெரிந்து போனது. கடந்த 12 வருடங்களாக அந்த பள்ளத்தாக்கில் அடைப்பட்டு தன் வேலையிலேயே மூழ்கியிருந்த ஜான் ஃபெரியருக்கு வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பதே தெரிந்திருக்கவில்லை. அவை அனைத்தையும் ஜெஃபர்சன் ஹோப் மிகவும் சுவாரஸ்யமாக சொல்ல, அது லூசிக்கும் அவளது தந்தைக்கும் மிகவும் பிடித்து போனது. அவன் கலிபோர்னியாவில் தங்கம் தேட போனவர்களுக்குள் முன்னோடி. அந்த அற்புதமான காலகட்டத்தில் செல்வம் சேர்க்கப்பட்டதையும் இழக்கப்பட்டதையும் பற்றி பல வினோதமான கதைகளை அவன் தெரிந்து வைத்திருந்தான். மேலும் அவன் வழிகாட்டியாக, விலங்குகளை வேட்டையாடுபவனாக, வெள்ளியை தேடுபவனாக, குதிரைகளை வளர்ப்பவனாக இருந்திருந்தான். எங்கெல்லாம் பதற வைக்கும் சாகசங்களை செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் தேடி ஜெஃபர்சன் ஹோப் அங்கே சென்றிருந்தான். விரைவிலேயே அந்த விவசாயிக்கு ஜெஃபர்சன் ஹோப்பை மிகவும் பிடித்து போனது. அவனது பெருமைகளை வெளிப்படையாக விவரிப்பார். அப்போதெல்லாம் லூசி அமைதியாக இருப்பாள். ஆனால் அவளது சிவக்கும் கன்னங்களும் பிரகாசிக்கும் கண்களும் அவளது இதயம் அவளிடத்தில் இல்லை என்பதை தெளிவாக காட்டிக் கொடுத்துவிடும். அவளது தந்தைக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவளது ஆசைக்கு பாத்திரமானவனிடத்தில் இவை எதுவுமே வீண் போகவில்லை. ஒரு கோடைக்கால மாலையில் அவன் குதிரையில் வேகமாக வந்து கதவருகே இறங்கினான். கதவருகில் இருந்த அவள் அவனை வரவேற்க வெளியே வந்தாள். அவன் கடிவாளத்தை வேலியின் மீது தூக்கி எறிந்து குதிரையோடு அவள் அருகே வந்தான். அவளது இரு கைகளையும் தன் கைகளால் பிடித்து கொண்டு அவளது முகத்தை பார்த்தபடி, நான் கிளம்பிவிட்டேன் லூசி என்றான். இப்பொழுது என்னுடன் வருவாயா என்று உன்னை கேட்க மாட்டேன். ஆனால் நான் திரும்பி வந்து கேட்கும்போது நீ தயாராக இருப்பாயா? அது எப்பொழுது என்று கேட்டாள் அவள், வெட்கத்தால் சிவந்தபடி சிரித்தபடி. அதிகபட்சம் 2 மாதங்கள். அப்பொழுது நான் வந்து உன்னை எனதாக்கிக் கொள்வேன் அன்பே.
நம் இருவருக்கும் இடையில் யாரும் குறுக்கே நிற்க முடியாது. அப்படியானால் அப்பாவிடம் கேட்க வேண்டாமா என்றாள் அவள். அவர் ஏற்கனவே சம்மதித்து விட்டார். பதிலுக்கு நாங்கள் வெள்ளி சுரங்கத்தை சீராக்கி தர வேண்டும். ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்களும் அப்பாவும் இதை பற்றி முடிவெடுத்து விட்டால் வேறொன்றும் வேண்டியதில்லை என்று கிசுகிசுத்தாள் அவள், அவனது மார்பில் தன் கன்னத்தை வைத்தபடி. கடவுளுக்கு வந்தனம் என்று கூறியபடி குனிந்து அவளை முத்தமிட்டான். எல்லாம் பேசி முடித்தாகிவிட்டது. இங்கு அதிக நேரம் இருந்தால் இங்கிருந்து என்னை பீத்து கொண்டு செல்வது கடினமாக இருக்கும். எனக்காக அவர்கள் மலைப்பாறைகளுக்கு இடையே காத்து கொண்டிருக்கிறார்கள். சென்று வருகிறேன் அன்பே, சென்று வருகிறேன். இன்னும் 2 மாதத்தில் நீ என்னை பார்ப்பாய். அவளிடம் இருந்து தன்னை பீய்த்து கொண்டு தன் குதிரையில் தாவி ஏறி அங்கிருந்து திரும்பி கூட பார்க்காமல் பயங்கர வேகத்தில் சென்றான். அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தால் அங்கிருந்து கிளம்புவது என்பதே முடியாமல் போயிருக்கும் என்று அவன் நினைத்தான் போலும். அவள் வேலி அருகே நின்றபடி அவன் செல்வதையே வைத்த கண் வாங்காமல் அவன் அங்கிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு யூடாவிலேயே மகிழ்ச்சியான பெண்ணாக வீட்டுக்குள் திரும்பிச் சென்றாள்.